வணக்கம். இன்றைக்கி சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் மசாலா எந்த அளவு சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கரெக்டாக நம்ம 1 கிலோ அளவுக்கு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு கூடவே கொஞ்சம் சீரகம். இப்போ இது ரெண்டும் பொரியட்டும். இது பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சம் ரோல் பட்ட 2 பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம். பிரிஞ்சல் பெருசாக இருந்தது அப்படின்னா 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம், நம்ம குழம்பு தான் செய்கிறோம், அதனால் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா பச்சை வாடை பிறந்துட்டையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுமே இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க, சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. இப்படி நம்ம தக்காளி கூட உப்பு சேர்க்கும்போது தக்காளி வேகமாக வதங்கிடும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இந்த மசாலா நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கஸ் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் லேசாக வதக்கி விடுங்க. எப்போவுமே மசாலா வதக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா கறியிடக்கூடாது. லேசாக எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ நல்லா சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்குங்க. இப்போ இந்த சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா மசாலா கூட நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சிக்கனையும் நம்ம நல்லா மசாலா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி தயிரை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தயிரையும் அந்த மசாலா கூட நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தா ரொம்ப சேர்த்துக்காதீங்க. இது கரெக்டாக மெஷர்மெண்ட் கப்பு 1 கப்பில் 3/4 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதுவே போதும். ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சிக்கனில் உள்ள சூஸும் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கரெக்டாக 3/4 கப்பு சேர்த்துக்குங்க. இன்னமும் உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கே நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்ல ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கு மேலே சிக்கன் வேக வைக்க தேவையில்லை. 10 நிமிஷத்துலேயே நமக்கு 10-15 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நல்லா சிக்கன் வெந்ததும் இது கூட 6-7 பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே நச்சுட்டு சேர்த்துக்குங்க. அப்போ சிக்கன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ சும்மா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த சிக்கன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.